இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நான் எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி, அருமையான ஒரு ஆசீர்வாதத்தின் வேத பகுதியை நான் வாசிக்க கேட்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீர் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீர் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீர் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையை திறப்பார், கைவிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, நீர் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எவ்வளோ ஒரு உயிருள்ள ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்கள். அநேகர் இந்த ஆசீர்வாதத்தை மறந்து விட்டார்கள். அநேகர் தங்களுடைய ஆபத்தின் நேரத்திலையும் அந்நியரை நாடி கடன் வாங்குகிறார்கள். எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையா என்று மனிதரை நாடுகிறார்கள். ஆனால் என் அருமையான தேவன், நம்மளை மீட்டு ரட்சித்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ உனக்காக நான் வானத்தை திறப்பேன். நீர் கைவிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னால் கடன் நீ வாங்கவே முடியாது என்று அர்த்தம். உன்னால் கடன் வாங்காம இருக்க முடியலங்கிறது தான், அதுதான் பலவீனம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய சூழ்நிலையில் அநேக கடன் தொல்லைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எந்த பக்கத்திலையும் கடன்காரர்கள் என்னை நெருக்குகிறார்கள் என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு உயிருள்ள ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் இன்று முதல் நீங்கள் இந்த தேவனாய கர்த்தரை நீங்கள் விசுவசித்தால், அவருடைய நியாயப்பிரமாணங்களை நீங்கள் பின்பற்றினால், அவர் வானத்தின் நல்ல பொக்கிஷத்தை திறப்பார். நீங்கள் கைவிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லை, வேதம் சொல்லுகிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனம் எனக்கு மிகவும் ஒரு பொருத்தமான ஆசீர்வாதமான வசனம். ஆகவே தான் வாக்குத்தத்தமாகிய இந்த வசனத்தை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு தேவ மனிதனிடம் அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்ன வார்த்தையில், நீ இன்று முதல் ஒரு தீர்மானம் எடு, ஒரு வருடமும் உன் கை ஏந்த மாட்டேன் என்று தீர்மானம் எடு என்று சொன்னார். ஆனால் என்னிடம் அந்த நேரம் தீர்மானம் எடுப்பதற்கு ரொம்ப எனக்கு ஒரு பயம். காரணம், நான் அநேக கடன்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை, நீ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு, கடன் வாங்க கூடாது என்ற ஒரு தீர்மானம் எடு என்று சொன்னார். அந்த வேளையிலே நான் ஜெபம் செய்து சில மாதங்களுக்குள் நான் அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க முயற்சி எடுத்தேன். ஆனால் நான் தீர்மானம் எடுத்த பிறகு நான் ஆண்டவரிடம் போராடி ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் இந்த தீர்மானத்தை எடுத்த பிறகு நான் என்னுடைய உதவிக்கு நான் அடுத்த ஆளிடம் கையேந்தக்கூடாது. ஆண்டவரே, என்னை சிருஷ்டித்த தேவன் நீர் அல்லவா சுவாமி, நான் உங்ககிட்ட தான் நான் கையேந்துவேன், நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் ஆண்டவரே என்று நான் அவரை நோக்கி பார்த்தேன். என்ன ஒரு ஆச்சரியம், இந்த ஆண்டோடு சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, நான் ஒரு வருடம் இதுவரைக்கும் நான் கையேந்தவே இல்லை. கையேந்த முந்தியே என் தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. இது ஒரு சாட்சியாய் சொல்லுகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் விசுவசித்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவசித்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கி கொண்டிருக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் கடன்காரரை பார்த்து நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இனி தொடங்கி உங்கள் வீட்டுக்கு முன்பாக உங்களை நாடி அநேகர் உதவி கேட்டு வந்து உங்களிடம் கேட்பார்கள். ஹல்லேலூயா. சிலருக்கு கடன் வாங்காதிருப்பாய், ஓகே, இது நல்லது தான். ஆனால் தன்னிடம் அநேக செல்வங்கள் தன்னை ஆசீர்வதித்த பிறகு கண் கொடுப்பதற்கு மனம் இல்லை. நீ 1 மைல் கல் தூரம் வரைக்கும் நீர் உன்னை அழைத்தால், நீ 2 கல் மைல் தூரம் வரைக்கும் நீர் செல்வாய் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் கடன் வாங்காதிருக்க ஒரு தீர்மானம் எடுங்கள். இப்பொழுது கடன் வாங்காதிருக்க ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் பெரிய அளவெல்லாம் உடனே கழட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் சொல்லலை. இன்றைக்கு நீங்கள் ஒரு கடன் வாங்காதிருப்பாய். நான் அநேக என் வானத்தின் பல கனிகளை திறந்து என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அந்த திறந்த அந்த வானத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வேன் என்றால், நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்று முதல் நான் கடன் வாங்காதிருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், கர்த்தர் நிச்சயமாக உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். ஹல்லேலூயா.
வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரர்களே, தொழில் வியாபாரத்தில் நான் நொறுக்கப்பட்டு, தொழில் வியாபாரம் செய்து நான் நெருக்கப்பட்டு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒரு அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன். நீங்கள் கிறிஸ்து இயேசு மீது நீங்கள் விசுவாசம் வையுங்கள். அவர் நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார். மீண்டும் சொல்லுகிறார், நீர் கைவிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லை, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் தமது மக்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் மோசேயின் காலத்தில் வாசிக்கும் பொழுது அவர் வானத்திலிருந்து மன்னாவை போஷித்தார். வானத்தை திறந்து மன்னாவை போஷித்தார். அந்த மக்களுக்கு தேவையான உணவுகளை போஷித்தார். அவர்கள் வயிறார உண்டு மகிழ்ந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமா, எலியா கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். அந்த அக்கினி இறங்கி வந்தது, இந்த விறகு காவா ஓரமாக இருந்த தண்ணீர்களை நக்கி போட்டது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவர் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறவர், அவர் கைவிடாதவர், அவர் கண்மேலே மேலே நிறுத்துகிறவர், அவர் உங்களை உயர்த்த வல்லவர். ஆகவேதான் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்று முதல் நான் கடன் வாங்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். தேவன் உங்கள் காரியங்களை சந்திப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்கள் ஏன் கடன் வாங்காதிருப்பாய் என்றால், நீங்கள் கடன் வாங்காதிருப்பாய் என்றால் சொன்னவுடன் உங்களுக்கு சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கலாம். கடன் வாங்கக்கூடிய வினாடிகள் வரலாம். நீங்கள் அந்த இடத்திலே தேவனை நீங்கள் பிரமாணிக்கத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தாவே, நான் இன்றைக்கு கடன் வாங்க மாட்டேன், என் தேவையை சந்திங்க, என்னை வெட்கப்படுத்தாதீர்கள். என்ன நடக்கும் தெரியுமா? அற்புதமாய் அதிசயமாய் தேவன் நடத்துவார். என் வாழ்க்கையிலே அநேக சாட்சிகள் உண்டு. தேவன் என்னை நடத்தின விதங்கள் அநேகம் உண்டு. எனக்கு இன்றைக்கு அளவுக்கு போதுமான பணம் தேவைகள் தான் இருக்கும். நாளைக்கு நான் எப்படி செய்வேன் என்று தெரியாது. ஆனால் நான் ஜெபம் செய்த மாத்திரத்திலே, நான் ஆண்டவரை நோக்கி பார்த்த மாத்திரத்திலே, ஆண்டவரை நான் விசுவாசித்த மாத்திரத்திலே சூழ்நிலைகள் மாறின, ஆசீர்வாதங்கள் வந்தன. எனக்கே ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார். பிரியமானவர்களே, நீங்கள் முழு உள்ளத்தோடு ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்று முதல் நான் கடன் வாங்க மாட்டேன் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் அந்த தீர்மானங்களை கனப்படுத்துகிற தேவன். தேவன் அந்த தீர்மானங்களை ஏறெடுத்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யுமோ. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யுமோ. அதாவது எப்படி நீங்கள் இருக்கிற வீட்டு மேலே மழை பெய்யணும், வியாபாரம் தொழில் சாலையிலையா மழை பெய்யணும்? இல்லை, உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை, ஏற்ற காலத்தில் அந்த ஆசீர்வாத மழையை பெய்ய செய்கிற தேவன். அவர் மீண்டும் சொல்கிறார், நீர் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். அதாவது கையெழுத்து போட்டு நீங்கள் செய்யும் வேலைகள் எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். எவ்வளோ ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுக்கிறார் தேவன். பாருங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவசித்தால் அந்த காரியத்தை காண்பீர்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீர் கைவிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், அவர் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனா, அதனால் என்னை பரிசோதித்து பாருங்கள் என்று சொன்னவர் அல்லவா. ஆகவே வானத்தை திறந்து அவருக்கு ஆசீர்வதிப்பது லேசான காரியம். அவர் வானத்தை திறந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பது லேசான காரியம். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், நீர் கைவிட்டு செய்யும் எல்லா வேலையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீங்கள் செய்கிற வியாபாரம், நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரம் தேவனுக்கு விருப்பமானதா? தேவனிடத்தில் கேட்டு விசாரித்து அந்த வியாபாரத்தை செய்யுங்கள். தேவன் விருப்பம் இல்லாத தொழில் வியாபாரங்களை செய்யாதீர்கள். தேவன் விரும்புகிற காரியங்களை செய்யும் பொழுது ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லை, நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். கடன் வாங்காதிருப்பாய். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள். இனி தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவீங்க. நெருக்கங்கள் வரும் பொழுது நீங்கள் தேவனை மன்றாடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அதை கைவிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லுகிறார். நீ இருப்பையா? நீ அப்படியே இருப்ப, கடன் வாங்காம இருப்ப. காரணம், நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை.
தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை கனப்படுத்துகிற தேவன். தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை கனப்படுத்துகிற தேவன். அன்று ஒரு நாளிலே பேதுருவை பார்த்து சொன்னார், நீர் இரவு முழுவதும் மீன் பிடித்து ஒன்றும் கிடைக்கவில்லையா, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போ. கீழ்ப்படிந்தார் வேத வசனத்தை. பிரியமானவர்களே, பேதுரு பெற்றுக்கொண்ட முதல் ஆசீர்வாதம் எங்கேருந்து வந்தது? கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை கீழ்ப்படிந்து வலையை வீசினார். இரவு முழுவதும் வலையை வீசி கிடைக்காத அந்த மீன், அவர் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த மாத்திரத்திலே வலை கிளியத்தக்க என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் அந்த நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் மீது நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் அந்த தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கை வைத்தால், கட்டாயம் தேவன் உங்களை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க வைப்பார். இன்றைக்கு கூட ஒரு தேவை மத்தியில் நீங்கள் சந்தித்திருக்கலாம். இன்றைக்கு கூட நீங்கள் ஒரு தேவைக்குள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை கைவிடாத தேவன். ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு நான் சொல்லட்டோமா? இந்த உலகத்தில் நம்மளை நேசிக்கிற இயேசுவை காட்டிலும் ஒரு நல்லவர் இந்த உலகத்தில் தேட முடியாது. அவர் ரொம்ப நல்லவர். ஒரு ஆபத்து காலத்தில் உங்களுக்கு துணை இருக்கிறவர். இன்றைக்கு உங்ககிட்ட செல்வங்கள் இருக்கும் பொழுது, உங்கள்கிட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது, அநேக உறவினர்கள், அநேக நண்பர்கள், அநேக சகோதரர்கள் கலந்து கொள்வார்கள். ஆனால் வேதனைப்படும் பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆனால் ஒருவரும் இல்லாமல் போனாலும் என் தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அது மாத்திரம் தேவன் சொல்லுகிறார், நீ கைவிட்டு செய்யும் எல்லா வேலையும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கின்ற பரமபிதாவே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரருடைய ஆண்டவரே கைவிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வானத்தின் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அனையோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் சொன்ன வாக்குத்தத்தம் ஒவ்வொருடைய குடும்பத்திலையும், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய ஆண்டவரே தொழில் வியாபாரத்திலையும் வேலை அலுவலகத்திலும் நடைபெறுவதாக, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்வீராக, உதவி செய்வீராக, வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்கிற தேவனாக இருப்பதனால் உமக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம், துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். என்பது ராஜா இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, கட்டாயம் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்தை கனப்படுத்துகிற தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பானவர்களே, எங்கள் ஊழியத்தின் வாயிலாக மாதந்தோறும் எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள், முழு இரவு ஜெபங்கள், வாலிபர் நற்செய்தி கூட்டங்கள் மற்றும் வெள்ளிதோறும் உபவாச கூட்டங்களும் நடைபெறுகிறது. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் சகோதரன் ஆல்பர்ட், தொலைபேசி எண் 005995141425, இமெயில் albert HTUN